நேர்களே ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா ஒரு வழியாக நடந்து முடிஞ்சிடுச்சு. 17 வருஷம் கழிச்சு 18வது முயற்சியில் ஆர்சிபி அணி கோப்பையும் வெல்ல இந்த சீசனில் ஜொலிக்க முடியலனாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஃபேர் பிளே விருது கிடைச்சதும் கொஞ்சம் ஆறுதலை தந்திருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சீசனில் விஸ்வரூபம் எடுத்த ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் அணி இறுதி வரைக்கும் போராடி தோல்வி அடைஞ்சாங்க. இன்னும் ஒரு முறை கூட கப்படிக்காத பஞ்சாப் அணியோட உரிமையாளர் நடிகை பிரீத்தி சிந்தா தொடர்ந்து இணைய சமூகத்தால் பாராட்டு மழையில் நனைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த தொகுப்புல பார்க்க போறோம். பிரீத்தி சிந்தா பிரபல ஹிந்தி பட நடிகை, தொழிலதிபர், ஐபிஎல் அணி உரிமையாளர்னு பல முகங்கள் உண்டு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள நம்ம உயிரே படத்துல பார்த்துருக்கோன்ற ஒரு அறிமுகம் தான். ஸோ மெட்ராஸ் டாக்கீஸ் தயாரிப்பில் வெளியான உயிரே படம் தான் பிரீத்தி சிந்தாவோட முதல் படம். அதனைத் தொடர்ந்து பாலிவுட்ல ஹீரோயினா பல ஆண்டுகள் கொடிக்கட்டி பறந்த பிரீத்தி சிந்தா ஐபிஎல்ல பஞ்சாப் அணியை வாங்கி தொடர்ந்து வழி நடத்திட்டு வராங்க. எப்போ ஆரம்ப காலம் முதலே ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்தே ஐபிஎல்ல எல்லா அணி உரிமையாளர்களும் ஏதாவது ஒரு தருணத்தில் ஒரு சர்ச்சையில சிக்கிட்டே தான் இருக்காங்க. இங்க நம்ம சிஎஸ்கேவா இருக்கட்டும், இல்லை ஆர்சிபியா இருக்கட்டும், இல்லை கொல்கத்தா நைட் ரைடர்ஸா இருக்கட்டும், இல்லை ராஜஸ்தான் ராயல்ஸ், மும்பை இந்தியன்ஸ் எல்லாருமே சர்ச்சையில் மாட்டிருக்காங்க. ஆனால் அதுலேயும் குறிப்பாக பார்க்கணும்னா தோல்வியை தன் அணி சந்திக்கிறப்பெல்லாம் லக்னோ அணி உரிமையாளர் எப்படி நடந்துக்கிட்டாரு, இந்த டீம் கேப்டன் கிட்ட எப்படி பேசினாரெல்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். ஆனால் பிரீத்தி சிந்தாவை பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த ஒரு சர்ச்சையிலையும் சிக்காம தன்னோட அணி வீரர்கள் தோல்வி அடைஞ்சாலுமே கூட பொதுவெளியில் அவங்கள எந்தவித தர்ம சங்கடத்துக்கும் ஆளாக்காம அவங்க ஒவ்வொரு தருணத்தையும் மென்மையா ஜென்டிலா கையாண்ட விதம் தான் இப்போ இணையவாசிகள் மத்தியில் செம வைரலா போயிட்டு இருக்கு. இறுதிப் போட்டியில் ஆர்சிபி கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் கண்கலங்கி நடந்து போன பிரீத்தி சிந்தாவுக்கு நெட்டிசன்ஸ் எல்லாம் ஹார்ட் இன்ஸா பறக்க விட்டுட்டு இருக்காங்க. ஒரு பாஸ்னா இப்படி தான்ப்பா இருக்கணும்னு பிரீத்தி சிந்தாக்கு எக்கச்சக்க ரைட்டப்ஸ் வேற இன்டர்நெட்ல நம்மளால பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் பிரீத்தி மென்மையானவர் மட்டும் இல்ல, மிகவும் மன உறுதி கொண்டவர்னு ஒரு சம்பவம் பத்தி பதிவு பண்றாங்க வட இந்திய ஊடகங்கள். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடிகை பிரீத்தி சிந்தா சோரி சோரி சுப்கே சுப்கேன்ற ஒரு படத்துல 2003 2004 அந்த காலகட்டத்தில் நடிச்சிருக்காங்க. அப்போ அவங்க சந்திச்ச சிக்கல் தான் இது. அந்த திரைப்பட தயாரிப்பாளர் பரத்ஷான்றவர் படத்துல முதலீடு செஞ்ச நிழல் உலக தாதா சோட்டா ஷக்கீலுக்கு உதவி பண்ணதா கூறி கைது செய்யப்பட்டார். பாலிவுட்டோட நிழல் உலகத்துடனான ஹிந்தி சினிமாவோட தொடர்புகள் ஒரு ஊரறிந்த ரகசியமா இருந்த நேரத்தில் சல்மான் கான், ஷாருக் கான் மாதிரிய ஹீரோக்களும் சரி, ராணி முகர்ஜி மாதிரிய ஹீரோயின்ஸும் சரி பயந்து ஒதுங்கிட்டாங்க இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் பிரீத்தி சிந்தா தைரியமா நீதிமன்றத்தில் ஆஜராகி இந்த தாதா சோட்டா ஷக்கீல் உள்ளிட்ட குழுவினர் என்னிடம் 50 லட்சம் ரூபாய் கப்ப மாதிரி கேட்டாங்க அப்படின்னு அதிர்ச்சிகரமான தகவலை ஓப்பனா போட்டு உடைச்சிட்டாரு. ஆனா தான் அதற்கு உடன்பட மறுத்து விட்டதாகவும் அவர் தகவலை பதிவு பண்ணியிருந்தார்.